ஒரே ஒரு டிவைஸால் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர். இது எப்படி வேலை செய்கிறது என்று தான் டுடே நம்ம சூப்பராக சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மல்டிமீட்டர்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வீட்லேயும் ஏன் ஏன் அது ஒரு மோஸ்ட் ஹேவ் டூல்ஸ் அப்படின்னு பேசிக்கை கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டெக் மாதிரி மூர்த்தி. மல்டிமீட்ரு வாங்குறாங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த செட்டிங்ஸ் எதுக்கு, ஏசிடிசினா என்ன, கண்டினியூட்டி டெஸ்டர் எப்போது யூஸ் பண்ண வேணும், கரண்ட் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது, ராங் ரேஞ்ச் செலக்ட் பண்ணால் ஃபீஸ் போயிடும். இது மாதிரி ஆரம்ப பிகினரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதுங்க. அதனால் இந்த வீடியோவில் அதை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி, யாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மல்டிமீட்டர் டெஸ்ட் ப்ராப்பர் பிளாக் கலர் வந்து எப்போயுமே இந்த காமனில் தான் இருக்கணும், நடுவில் உள்ளதில். அதே மாதிரி நம்ம என்ன அளக்க போகிறோன்றதை பொறுத்து இந்த சிகப்பு மாறும். நம்ம பேட்ரி ஆம்பியர் அளக்கிறதா இருந்தால் மட்டும்தான் 10 ஆம்பியரில் வைக்கணும். மற்றபடி ரெஜிஸ்டரு, ஏசி, டிசி, ஓம்ஸு, ஃபில்ட்ரு எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட்டு அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. டயோடு, மில்லி ஆம்பியரு, வோல்டேஜ், ஓம்ஸுன்னு அப்படி சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதில் தான் மாட்டணும். இப்போ டிசி வோல்ட்டில் வச்சு பேட்டரி எப்படி அளக்குறதுன்றதை காட்டுறேன். டிசி ரேஞ்சு 200 வச்சுருக்கேன் நான். 6 வோல்ட் பேட்டரி அளக்கும்போது 6.3 வோல்ட்டு காட்டுது பாருங்கள். இந்த சைடில் போட்டிருப்பாங்க பாருங்கள், 250 வோல்ட்டு ஃபியூஸு. அதே மாதிரி 2 மில்லி ஆம்பியர் வரைக்கும் அந்த ஃபியூஸ் ஓப்பன் ஆயிரும். 600 வோல்ட் வரைக்கும் டிசியை கலந்துக்கலாம். இங்கிட்டு வந்து 30 ஆம்ஸ் வரைக்கும் தான் நம்ம அளக்க முடியும். அதுவும் 30 செகண்ட் வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே வச்சிருந்தாலும் ஃபீஸ் போயிடும். அந்த மாதிரி அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. அந்த வார்னிங் சிம்பிள்லாம் படித்து பார்த்துக்கோங்க கொஞ்சம். 10 ஆம்பியர் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம 10 ஆம்பியர் பேட்டரி இதில் வந்து ரேராக தான் மாற்றுவோம் நம்ம. நான் அந்த டெஸ்ட் ப்ராப்பில் முன்னாடி வந்து தையல் ஊசியை நான் கட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி வச்சுருப்பேன். எதுக்கான மைனூட்டான பிசிபி நம்ம செல்ஃபோனு செக் பண்ணுறதுக்கு, எஸ்எம்டி ஐட்டம், எஸ்எம்டி காம்பனன்ட் செக் பண்ணுறதுக்காக போட்டிருப்பேன். இப்போ வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப மைனூட்டாக உள்ள ட்ராக் வரைக்கும் செக் பண்ண அந்த ஊசியும் பற்ற வைக்கும்போது அது தேவைன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா அதில் உள்ள அந்த நீடிலே போதுமானது. இப்போ டிசி 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 20 வோல்ட்டில் வைக்கும்போது எவ்வளோ வோல்டேஜ்னு அந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சு காமிச்சிடும் உங்களுக்கு. 6.3 வோல்ட்டுன்றதை காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் ப்ராப்பை மாற்றி வச்சு அளக்கும்போது அதே வோல்டேஜ் மைனஸில் காட்டும். அது வந்து கொஞ்சம் அளவு அளக்கும்போது கொஞ்சம் தப்பு இல்லை. அதே ஹெவி வோல்டேஜ் அளக்கும்போது அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாற்றி வைக்கக்கூடாது. எப்போ நம்ம மெஷர்மெண்ட் முடித்தாலும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லைனா பேட்டரி வந்து 9 வோல்ட் பேட்டரி இது போயிடும். இது வந்து 9 வோல்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகும். இப்போ இந்த மல்டிமீட்டர்லேயே உள்ள 9 வோல்ட் பேட்டரி ஒன்று போனது வச்சுருக்கேன். இதிலேருந்து இப்போ கழட்டி மாற்றிருக்கேன். நான் அந்த பேட்டரி உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள். இது 9 வோல்ட்டுக்கு இப்போ வந்து எத்தனை வோல்ட்டு காட்டுது பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், மைனஸ் வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.2 வோல்ட்டு தான் காட்டுது. அப்படின்னும்போது இந்த பேட்டரியோட சார்ஜ் இறங்கிருச்சு. அதனால் மெஷர்மெண்ட் அளக்கும்போது கரெக்டாக காட்டாது. 9 வோல்ட்டு குறைஞ்சது 8.5 வோல்ட்டாவது இருக்கணும். அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டும். இந்த பேட்டரி தான் இதில் போட்டிருப்பாங்க. இது 9 வோல்ட்டு நம்ம ஹெச்டபிள்யூன்ற பேட்டரி, ஹை வாட்ஸ்னு பேட்டரி. அடுத்து பஸர் ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பஸர் ரேஞ்சில் வச்சு நம்ம கண்டினியூட்டிலாம் பார்க்கலாம். அது எப்படி கண்டினியூட்டி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபீஸ் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஃபீஸ் ஓப்பனா இல்லை ஃபீஸ் நல்லா இருக்கான்றது நம்ம கண்டினியூட்டியில் பார்க்கலாம். இப்போ வந்து நல்ல ஃபீஸ், அதனால் கண்டினியூட்டி காட்டும். 0 இந்த மாதிரி அதோட வேல்யூ லேசாக காட்டும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இந்த மாதிரி காட்டும். நம்ம இந்த மாதிரி ஃபீஸ் ஓப்பன்றது செக் பண்ணுறதுக்கு, வயர் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு, எல்லாத்துக்குமே கண்டினியூட்டி பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டியும் நம்ம இதில் செக் பண்ணலாம். ப்ளஸ் மைனஸ் வச்சோம்னா ஒரு வேல்யூ காட்டும். அதே இது மறுபடியும் ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சோம் அப்படின்னா அதே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அப்படி இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். 2 சைடில் ஏதாவது ஒன்று ஆகும். அதிலே கெப்பாசிட்டி செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் செக் பண்ண போகிறோம். இது 10 ohms 2 watt ரெஜிஸ்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸர் ரேஞ்சிலே வச்சு செக் பண்ணுறோம். இந்த 10 ohms கரெக்டாக காட்டுது. ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடு வந்து ப்ரௌனு, பிளாக்கு, அப்புறம் டாலரன்ஸ் கோடு. இது வந்து 10 ohms வரும். அடுத்து கே ரேஞ்சில் நம்ம செக் பண்ணுவோம். ரெட்டு எல்லோ கலரு 220 கிலோ ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து 200ல் வச்சு செக் பண்ணுவோம். 200ல் வச்சு செக் பண்ணல கட் ஆகிட்டு உங்களுக்கு 198க்கு அப்புறம் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 மெக்கில் வச்சா மட்டும் தான் கரெக்டான வேல்யூ காட்டும்.
2 மேல வச்சு செக் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு 198 ஓம்ஸ் காட்டும். இல்லைன்னா அந்த 200 கே வேல்யூ. மெயினாக யூஸ் ஆகுறது டயோடு செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அதை வந்து நம்ம வந்து வேறு ஓம்ஸ் ரேஞ்சு வேறு எதுலேயுமே வச்சு செக் பண்ண முடியாது. ஓம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டயோடு சிம்பிள் போட்டிருக்கும். அந்த டயோடு சிம்பிளில் தான் வச்சு நம்ம செக் பண்ண முடியும். டயோடு, டிரான்சிஸ்டரு இந்த மாதிரி அதெல்லாம். இப்போ வந்து இந்த கோடு இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி வெள்ளை கலர் கோடு உள்ளது தான் ஆனோடுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் மைனஸ் வச்சு செக் பண்ணால் வேல்யூ காட்டும். அதே டயோடு ரேஞ்சில் வச்சு நம்ம வந்து டிரான்சிஸ்டர் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்பிஎனா பிஎன்பிஎனான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த நான் ப்ளஸ் டெர்மினல் காமனாக வச்சு செக் பண்ணுறத வச்சும் அல்லது மைனஸ் டெர்மினலை காமனாக வச்சு செக் பண்ணும்போது தான் அது வந்து என்பிஎனா பிஎன்பிஎனான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரை வச்சு செக் பண்ணுறோம் நம்ம. இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டரு. அதே மாதிரி இது வந்து பேஸில் வச்சு மற்ற 2 எமிட்டரும் கலெக்டர்லையும் வச்சு செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்கில் ஒவ்வொரு வீடியோலையும் எனக்கு சொல்கிறேன் நான் எப்படி என்பிஎன்னு பேஸ் கலெக்டர் எமிட்டர்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ அதே மாதிரி அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும் இந்த மல்டிமீட்டரில். டயோடுக்குன்னு டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்குன்னு கீழே ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் அந்த மீட்டரில். நீங்கள் என்பிஎனை பிஎன்பியில் வச்சாலும் பிஎன்பியை என்பிஎனில் வச்சாலும் இதுலேருந்து வேல்யூ காட்டாது. கரெக்டான அது அந்த டிரான்சிஸ்டர் எவ்வளோ வேல்யூவோ அதில் அக்யூரேட்டாக காமிச்சிடும். அதில் இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணி சொல்லிடுறோம். இதுலேயும் பார்க்கலாம். மேக்ஸிமம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அந்த டயோடுலேயே செக் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் வைக்க மாட்டோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கலான்றக்காக இது சொல்கிறேன் இந்த பதிவு. இது பிஎன்பி டிரான்சிஸ்டரு. இதை நம்ம செக் பண்ணும்போது அதோட வேல்யூ காமிச்சிடும். இதில் வந்து ஒரு டிரான்சிஸ்டருக்கு பேஸ் கலெக்டர் எமிட்டர் தெரிஞ்சால் அதில் வைக்க முடியும். பேஸ் கலெக்டர் எமிட்டர் மாறும். அதில் 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். இல்லைனா டேன் பண்ணி வைக்கணும், இல்லை லெக்கை வளைச்சி வைக்கணும். அந்த மாதிரி வச்சா மட்டும் தான் அது வேல்யூ காட்டும். அது நல்லா இருக்கா இல்லையா, புதுசு டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கும் இல்லை பழசை செக் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2க்கும் ஈக்குவலாக எவ்வளோ காட்டுதுன்னு. அதாவது இது டயோடு ரேஞ்சில் வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுன்றது காட்டுறேன். இப்போ என்பிஎனை வந்து நம்ம பிளாக் டெர்மினல் வச்சு செக் பண்ணுறோம் அந்த ப்ராப்பை வச்சு. இப்போ அதே மாதிரி பிஎன்பியும் அதே பிளாக் வச்சு செக் பண்ணால் என்ன வேல்யூ காட்டுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் 2மே செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பேஸில் காமனாக வந்து வைக்கும்போது பேஸில் வச்சா மட்டும்தான் எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நம்ம வேல்யூ காட்டும். நம்ம கலெக்டரில் காமனாக வச்சு நம்ம பேஸோ எமிட்டரோ செக் பண்ணால் காட்டாது. அது என்னடா கலெக்டர் பேஸுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் டிரான்சிஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அது சொல்ல முடியும். அதே மாதிரி பிஎன்பி டிரான்சிஸ்டரையும் நம்ம வேல்யூ செக் பண்ணுறோம். மைனஸில் வச்சு காமிச்சா செக் பண்ணாது. இப்போ வந்து நம்ம சிகப்பை மாற்றிட்டு செக் பண்ணால் மட்டும் தான் பிஎன்பிக்கு காட்டும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இது என்பினா பிஎன்பியாண்டு. அடுத்து நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பயன்படுத்துகிற ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து டயோடு ரேஞ்சில் வச்சு தான் செக் பண்ண முடியும். வேறு எந்த ரேஞ்சில் காமிச்சாலும் கரெக்டாக அது வேல்யூ காட்டாது. இப்போ கருப்பு ப்ராப் வைக்கிறேன் பார்த்தீங்க, அதுதான் கேட்டு. இப்போ 2வது சிகப்பு வச்சுருந்தது வந்து கலெக்டரு, அடுத்தது எமிட்ரு. இப்போ கருப்பு ப்ராப்போ கலெக்டரையும் எமிட்டர்லையும் மட்டும் செக் பண்ணுறோம், வேல்யூ காட்டும். மற்றபடி இந்த இது வந்து ஷார்ட் இருக்கான்னு தான் செக் பண்ண முடியும். எமிட்டர்லையும் கலெக்டரில் மட்டும்தான் வேல்யூ காட்டும், எல்லாத்துலேயும் வேல்யூ காட்டாது. அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில இதில் வந்து உள்ள டயோடு சிம்பிள் போட்டிருந்து அதில் வந்து வேல்யூ சைடில் காட்டும். கேட்டுக்கும் இதுக்கும். இது நார்மல் ஜினார் டயோடு. இப்போ நான் இந்த ஸ்பேர்லாம் ஏன் செக் பண்ணி காட்டுறேன்னா, இதெல்லாம் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸு கிடையாது அப்படின்றதுனால இந்த ஸ்பேர்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ வந்து ரெஜிஸ்டர் 47 ஓம்ஸ் இது. இப்போ வந்து நான் இதையும் உங்களுக்கு ஓம்ஸ் ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். அந்த டயோட்லேயே பார்க்கலாம் இதை. உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூ தான் இருக்கான்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் கோடை வச்சு ரெஜிஸ்டர் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மல்டிமீட்டர்லேயே நீங்கள் பார்த்து இது கரெக்டான ஓம்ஸ் தானான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கலர் கோடில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கலர் கோடில் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி நீங்கள் கலர் கோடில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸி தான், நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மல்டிமீட்டரில் எத்தனை ஓம்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். 47 ஓம்ஸ் கரெக்டாக இருக்காது. பஸர் ரேஞ்சிலையும் அது காட்டும், 48 47 ஓம்ஸ் காட்டுது. உங்களுக்கு ஓம்ஸ் அந்த ரெஜிஸ்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எல்இடி செக் பண்ணுறப்போ எல்இடிக்கு வந்து நம்ம பஸர் ரேஞ்சில் செக் பண்ணால் தான் லைட் எரியும். இல்லைன்னா டயோடு ரேஞ்சில் செக் பண்ணலாம். ஏன்னா எல்இடின்றது ஒரு வந்து டயோடு மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்கள் பஸர் ரேஞ்சில் வச்சாங்க, பஸர் ரேஞ்சில் வச்சுட்டு எல்இடி லென்த்தான டெர்மினல் இருக்கும், அதான் ப்ளஸ்ஸில் வந்து சிகப்பையும் அந்த ஷார்ட்டாக உள்ளதில் வந்து மைனஸ் டெர்மினல், அதாவது பிளாக் டெர்மினல் வச்சிங்கன்னா லைட் எரியும். அதில் நம்ம எல்இடி செக் பண்ணிக்கலாம் எரியுதா எரியலையான்ட்டு. இந்த மாதிரி அதோட வேல்யூவும் காட்டும். எல்லா எல்இடியுமே காட்டலாம். அதாவது 3 வோல்ட்டுக்கு மேலே உள்ளதை செக் பண்ண முடியாது.
நம்ம 1.5 வோல்ட் உள்ளது, 2.2 வோல்ட் உள்ளது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மல்டிமீட்டர்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பல்ப் எரிஞ்சிரும். இல்லைன்னா நம்ம வேல்யூ மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த எல்இடி நல்லா இருக்கா போயிருக்கான்ட்டு. உங்கள் பொண்ணான நேரத்தை என்னோட பதிவுக்காக செலவழிச்சதுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மாறு உங்கள் மூர்த்தி.